இல்லை, ஷிம்லாவிலேருந்து தான் நம்ம ஆப்பிள்ஸ் வரும். ஸோ நம்ம உணவை பொறுத்த வரைக்கும் சீசனலாக, இப்போ நான் வந்து திருவள்ளூரில் ஆரம்பிச்சேன்னு சொன்னேன். திருவள்ளூரில் என்னால் கேரட்ஸே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. நமக்கு அங்கே கீரை, நாட்டு காய்கறி, கத்திரிக்காய், தக்காளி, இல்லை பொடலங்காய், பீர்க்கங்காய்லாம் பண்ண முடியும். பட் அங்கே கேரட்ஸே உங்களுக்கு ஊட்டி மாதிரி கூல் கிளைமேட்ஸ் தான் வரும். ஸோ ஊட்டிலேருந்து தான் நமக்கு கேரட்ஸ் வரும். அதே மாதிரி எந்த இப்போது ஆப்பிள் வந்து ஷிம்லாவில் விலையும் தெரியும். பட் அவங்க ஆர்கானிக்காக பண்ணுறாங்கன்னு நேரில் பார்க்காம சொல்ல முடியாது. ஸோ ட்ராவல் பண்ணி போய் பார்த்த பிறகு அப்புறம் அவங்க கின்னோர்ன்ற ஒரு ஊரில் வந்து ஆர்கானிக்காக பண்ணுறாரு. அந்த ஆப்பிள் மட்டும் தான் நமக்கு வருது. அவர் கொடுக்காட்டி நான் ஆப்பிள் லிஸ்ட்டில் போட மாட்டேன். இது சீசனாகவே இருந்தாலுமே அந்த நம்பகத்தன்மையில் இருக்கிற அந்த விவசாயி கொடுத்தா மட்டும் தான் நம்ம லிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் ஆப்பிள் எல்லாம் 8 மாதம் 9 மாதம் ஃப்ரீசரில் இருந்து தான் வருஷம் ஃபுல்லாக நமக்கு சப்ளை ஆகும். நான் சொல்கிறேன், நம்மளோட அந்த விவசாயம் அனுப்புறது 4 நாள் 5 நாளில் அவ்வளோதான். ட்ரெயினில் ஒரு 3 நாள் ட்ராவல் ஆகுறதுனால அந்த 4 நாள். ஸோ ஒரு 5 days ஓல்டு ஆப்பிள் தான் நான் டெலிவரி பண்ணுறேன். அதுதான் ஃப்ரெஷ்ஷஸ்ட்டே.